டிஃபனுக்கு சட்னி சாம்பார் செய்ய நேரம் இல்லாதம்போது இந்த பொடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்றைக்கி இட்லி பொடி தான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. பெருங்காய கட்டி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து இந்த எண்ணெயிலே பொரிஞ்சதும் எடுத்து வச்சுக்கலாங்க. உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் தூள் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கட்டி பூண்டை உதிர்த்து தோலோடு சேர்த்துக்கிறேங்க. பூண்டு நல்லா செவந்து வர வரைக்கும் எண்ணெயிலே வறுத்து அதையும் எடுத்து வச்சுக்கலாம். காய்ந்த மிளகாய் ஒரு 10, 15 சேர்த்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு நிறைய உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா செவந்து வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக வறுக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போது 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இதையும் நல்லா நிறம் மாறி வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி செவந்து வரணும். இப்போ இதையும் எடுத்து வச்சுட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா படபடன்னு பொரிஞ்சதும் எடுத்துடலாங்க. இந்த மாதிரியே தனித்தனியாக வறுத்த எல்லாத்தையும் ஒரு தட்டில் சேர்த்து நல்லா ஆற வச்சிடலாங்க. ஆறின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொரப்பாக தான் இருக்கணும். இந்த பதத்தில் இருக்கணும். அவ்வளோதாங்க, இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா 6 மந்த் வரைக்கும் கெட்டு போகாது. இட்லி கூட நல்லெண்ணெய் குழச்சி சாப்பிட்லாம், இல்லை தோசை மேலே தூவி பொடி தோசையாகவும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.